ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம். இந்த வார்த்தை என்ன வெளிப்படுத்துது அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை குறித்து தான் இந்த வார்த்தை நம்ம கிட்ட பேச போகுது. நான் ரீட் பண்றேன். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் வெரி சிம்பிள். அவர் நம்ம கிட்ட கேட்கறது வேற எதுவுமே கேட்கல. பொருள்கள் எதுவுமே அவர் கேட்கல. உன்னோட ஹார்ட், உன்னோட இருதயத்தை மட்டும் நீ எனக்கு தா. அது மட்டும் இல்லாம நான் சொல்ற வழியில நீ நட, உன்னோட கண்கள் என் வழிகள்ல நோக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவரோட விருப்பமா இருக்குது, அவரோட ஏக்கமா இருக்குது. இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆனா என்னைக்காவது அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே உங்க சித்தம் என்னப்பா, உங்க தேவை என்னப்பா, ஆண்டவரே என்னை குறித்து நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதாவது உங்கள் ஆசை என்ன, என்னோட ஆசையே நான் சொல்லிட்டு இருக்கேனே, என்னை குறித்து உங்கள் ஆசை என்ன, உங்கள் ஏக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவரோட ஆசை, அவரோட ஏக்கம் என்ன அப்படின்னா அவரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அதாவது இப்போ ஒரு நம்ம நேசிக்கிற ஒரு பர்சன் நம்ம கூட எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அதாவது நான் இவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா அவங்க என் கூட பேசணும் ஃபஸ்ட்டு, அவங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அது உண்மையாக ஒரு ட்ரூவான லவ்வாக இருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. சீமோனை பார்த்து என்னை நேசிக்கிறியா நேசிக்கிற இந்த வார்த்தை என்கிட்ட முன்னாடி, அதாவது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு கொஞ்சம், அதாவது அந்த மாதிரி மொத்தமாலாம் விடலை, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் நீ என்னை நேசிக்கிறியா நேசிக்கிறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சும்மா நேசிக்கிறேன் 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 அப்படின்னு வாயால் சொல்லக்கூடாது. நீ உண்மையாகவே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா, அன்பாக இருந்தேன்னா அப்போ ஏன் நீ என் கூட பேசுறது இல்லை, முன்ன மாதிரி இல்லை, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா பேசுறாரு. நான் எடுத்த டாபிக் வேற, இப்போ வேற டாபிக் வேற. என்ன சொல்றாருன்னா, உன்னோட இருதயத்தை நீ எனக்கு தா அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொல்லிடுவோம் ஈஸியாக, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை பிடிக்கும் எல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம், அந்த நேசத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அவர் கூட இருக்கிறோமா, அவர் கூட பேசுகிறோமா, அதாவது என்ன தேவைனாலும் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறோமா, அதுதான் உண்மையான நேசத்தின் வெளிப்பாடு. அதாவது அவர் நம்மக்கிட்ட வேறு எதையுமே கேட்கல, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத அன்பு ஆண்டவரோட அன்பு மட்டும்தான். அவர் வேறு எதையுமே கேட்கல. அவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னோட இருதயத்தை எனக்கு தா, அது மட்டும் இல்லாமல் உன் கண்கள் என் வழிகளை தான் நோக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட வழியில் நம்ம நடந்தாதான் அவரோட பிள்ளைலாம் நம்ம இருக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம போகிற பாதை தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. உலகம் என்ன சொல்லும்னா என் பின்னாடி வா என் பின்னாடி வான்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்னா, உலகத்தை விட்டு தள்ளிட்டு நீ ஏன் பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன கேட்டார், வேற எதுவுமா, பொருள் பணம் நகை அதையா கேட்டார்? இல்லை, உன்னோட ஹார்ட், அதில் இருந்து எனக்கு ஒரு இடத்த கொடுப்பா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாரு ஆண்டவர். அவர் அன்பான தேவர், அவரை மட்டும்தான் நம்ம நோக்கி பார்க்கணும். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் இருக்கு, இதோ வாசற்படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னு இருக்குது. என்ன கதவை தட்டுறாராம், என்ன கதவு அப்படின்னா இருதய கதவு. மீன் அந்த கதவை தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு உள்ளத்துலயும் இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் பேசுறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அவர் சொல்றாரு, உன்னோட இருதயத்துல எனக்கு இடத்த கொடு, உன் இருதயத்தை என்கிட்ட கொடு, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவர் இன்னும் கதவை தட்டிட்டு தான் இருக்கிறாரு. அவர் கதவை தட்டுட்டும் நான் பாட்டு இருக்கிறேன். ஆஹா, அந்த கதவை திறந்து நம்ம தான் அவரை கூப்பிடணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க கதவை தட்டினாங்கன்னா அவங்களே உள்ள கதவை திறந்து வந்துருவாங்களா? இல்லை, நம்ம திறந்தாதானே அவங்க வருவாங்க. அந்த மாதிரி தான் இருதயத்தின் கதவை நம்ம தான் ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கணும். அப்பந்தான் அவர் நமக்குள்ள வாசம் செய்வார். அவரோட ஆசை என்னன்னா, நான் உனக்குள்ள இருக்கணும்ப்பா, நான் உன்னை வழி நடத்தணும்ப்பா, நீ ஏன் கூட பேசுப்பா, நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா. இதுதான் அவரோட ஆசை, ஏக்கம் எல்லாமே. நான் ஒரு பாட்டு பாடுறேன், கேட்டுக்கோங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா,
ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு.